முதல்ல விதை சட்டம் எப்போ வந்ததுன்னா 1966 66ல் ஒரு சீட்ஸ் ஆக்ட் அப்படின்னு கொண்டுறாங்க. அப்போ வந்து இந்தியாவில் ஒரு நோட்டிஃபைடு சீட்ஸுக்காக மட்டுமே, அப்போ வந்து யாருமே அதை பற்றி கவலைப்படலை. பொதுவெளி இதுவெளி எங்கேயுமே அதை பற்றி பேச்சே கிடையாது. ஏன்னா விதை அப்படின்னா நம்ம மனசில் அப்போ இன்னமும் அதுக்கு உயிர் இருந்துச்சு, அதுக்கு வந்து ஒரு காரணம் இருந்துச்சு. அதோட சம்மந்தப்படுத்தப்பட்டது யாரு, ஹூ வாஸ் ரிலேட்டட் டு இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளோட சொத்தா மட்டும் தான் இருந்துச்சு, விவசாயிகளோட தான் இருந்துச்சு, அவர்களிடமே தான் இருந்தது. அது ஒரு தான் இருந்தது, கமாடிட்டி கிடையாது, அது வந்து காமர்ஸ் கிடையாது, ஒரு கமர்ஷியல் பொருள் ஆக்கப்படலை. அப்போ அதை பற்றி பெருசாக யாருமே கவலைப்படலை. அப்போ கூட அவன் அந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வரான், நோட்டிஃபைடு சீட்ஸ் அன்றைக்கி 5% இருந்துச்சு, அதுக்கு மட்டும்தான் கொண்டு வரான். அப்போ அதில் வந்து பெருசாலாம் நம்மளுக்கு தொடர மாதிரி இல்லை, நம்ம யாருமே கவலையப்படலை, அப்படி தான் இருந்துச்சு. அங்கேருந்து அப்படியே வந்து ஒரு 1986க்கு வராங்க. அப்போ தான் திருப்பி விதையை எங்கே தொடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லேருந்து தான் அதுக்கான சில பேச்சுக்கள் வரும். ஏன்னா அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு கன்சியூமர் பற்றி பேச வராங்க, அந்த ஜிஎம்ஓ பற்றியெல்லாம் பேச்சு வருது. அப்படியே 1999ல் ஒரு வாட்டி ஜிஐ இண்டெக்ஸ், இந்த ஜியோகிராஃபிக்கல் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அது வரும்போது திருப்பி விதை பற்றியான ஒரு பேச்சுக்கள் வருது. எப்படி இந்த சட்டப்பூர்வமாக எங்கெல்லாம் விதை தொடுறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம அப்படியே பின்னாடியிலேருந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா அப்போ வந்து உலக அளவில் அப்போ தான் பயங்கரமாக முழிச்சிக்கிறாங்க. இந்த கம்பெனிகள்லாம் வந்து பெரிய அளவில் அதை ஆளுமை பண்ணணும். அவன் வந்து அதை வந்து ஒரு கமாடிட்டியாக மட்டுமே பார்க்குறான், அதை வியாபாரமாக மட்டுமே பார்க்குறான், வியாபார பொருளாக மட்டுமே பார்க்குறான். வியாபாரமாக ஆக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா வியாபாரத்துலேயும் ஒரு 2-3 பேர் மட்டுமே 90% பிஸ்னஸை ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களோட இந்த வெஸ்டர்ன் வே ஆஃப் பிஸ்னஸே அப்படி தான் இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது அந்த சீடுக்கும் இவன் 3 பேர் மட்டும்தான் இருப்பான், அவன் 3 பேர் மட்டுமே ஆளுமை பண்ணணும் அப்படின்னா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2002ல் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் வருது இல்லையா, பருத்தியில் மட்டும்தான் வருது. 2002ல் வருது. அங்கேருந்து ஒரு 10 வருடம் பின்னாடி பார்த்தீங்கன்னா 2012ல் இந்தியாவில் விளைவிக்கப்படுற பருத்தியில் 98% பிடி பருத்தியாக இருக்குது. அது யாருது, ஒரே ஒரு கம்பெனி, ஒரு அரக்க கம்பெனி, மொன்சான்டோங்கிற அரக்க கம்பெனியோட சொந்தமான பொருளாக இருக்குது. அவனோட ராயல்ட்டி மட்டுமே இருக்குது, அவனோட பொருள். இப்போ நாளைக்கு இந்த ட்ரம்ப் மாதிரி ஒரு பையன் இருக்கும்போது, ஸோ இன்னைக்கு உலகம் பூரா அது மாதிரி கிறுக்கு பசங்க தான் ஜாஸ்தியாக இருக்காங்க, ஆளுமை பண்ணுறாங்க. அப்போது அவன் ஒரு நாள் நினச்சானா உங்களுக்கு கிடையாது விதை அப்படின்னா, ஒரு மொன்சான்டோ மேலே ஒரு அழுத்தம் கொடுத்தானா இந்தியா பூராவும் இருக்கும் பருத்தி விவசாயிகளுக்கு பருத்திக்கான விதை கிடையாது. ஏன்னா அதோட சொந்தக்காரன் ஒருத்தன் தான், ஒரு வெள்ளைக்கார கம்பெனி. பார்த்துக்கோங்க, இதுதான் விதையோட பரிணாம வளர்ச்சி இந்தியாவில். எங்கேருந்து எங்கே போகுதுன்னு பாருங்கள். அதுக்கு பின்னாடி அதே நான் வந்து 90கள்லாம் கூட நாங்கள்லாம் கவலையப்பட்டது கிடையாது, விவசாயியை பற்றியும் கவலைப்படலை, நாங்கள்லாம் ஜாலியாக இதை சுற்றிக்கிட்டு கொடுப்போமா. அப்போது அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். உணவுன்னு என்ன, உணவுக்கும் விவசாயிக்கு என்ன சம்பந்தம், விவசாயிக்கும் விதைக்கு என்ன சம்பந்தம்லாம் பார்க்க வரும்போது 98 2000லலாம் நாங்கள் போய் போயிருவோம். 2005லலாம் கூட வெளில போய் பேசினோன்னே நம்ம கிராமங்களில் விதையை பற்றி பேசும்போது அது ஒரு பொருளாக, கமாடிட்டியாக, வியாபார பொருளாக எங்களுக்கு விதை இருந்துச்சுன்னா கொடுங்க, நாங்கள் எங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அதை வந்து கொஞ்சம் கொடுத்து அதை வாங்கிட்டு போகலாமான்னு. என்னது விதையை விற்க சொல்கிறியா அப்படின்னு கேட்ட இடங்கள் எனக்கு வந்து இன்னும் காதில் இருக்குது. அவ்வளோ இடத்துல விதையை போய் எதை வேணால் விற்க சொல்லுவீங்களா, இதான் நீங்களாம் வந்தீங்கன்னா படித்தவங்களாம் வந்தீங்கன்னா இப்படி தான் ஆகும் அப்படிலாம் திட்டிருக்காங்க. நான் யார் நான் சொல்கிறது 2002 2005ல் கூட விதையை வியாபாரம் ஆக்கிடுவியா அப்படின்றாங்க. அந்த இடத்துல இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே 2005 2008ல் நான் பார்த்தபோது ஒரு விதையிலிருந்து வந்த லாபம் மட்டும் மொன்சான்டோன்ற அரக்க கம்பெனிக்கு அந்த வருடம் நான் சொல்வது 49,500 கோடி. நான் சொல்கிறது 2008. அதுக்கப்புறம் வந்து எனக்கு நான் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன் வெற்றிக்கிட்ட, எனக்கு வந்து அதுக்கப்புறம் அழுத்து போச்சியா, அவன் எவ்வளோ காசு சம்பாதிக்கிறான்னு கூட நான் பார்க்குறதே நிறுத்திட்டேன், கணக்கே எடுத்து நான் அப்போ வந்து அது வரைக்கும் போட்டுகிட்டே போனாங்க. மொன்சான்டோவைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு எழுதுவோம். மொன்சான்டோ என்னென்ன பண்ணுறான்னு பார்த்து துரத்தி அதை பற்றி எழுதிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் கூகுள் அலர்ட் கூட தூக்கிட்டேன், கூகுள் அலர்ட் வேறு வச்சுருந்தேன். மொன்சான்டோ என்ன பண்ணாலும் அது வேறு வரும், திருப்பி அவன் ஷேர் ஏறிச்சின்னு வேறு நியூஸ் வரும் எனக்கு. ஓகே, அந்த லெவலில் இருக்குது. அப்போது நம்ம இதை ஒரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இதை வந்து அப்படியே வந்து கார்பரேட்டைஸ் பண்ணுறாங்க. அது வந்து அவங்க விதையை வியாபாரமாக மட்டுமே கொண்டு போகிறாங்க. நம்ம திருப்பி இப்படி பார்த்தோன்னா திருப்பி அதே காலகட்டத்தில் தான் உங்களுக்கு WTO ட்ரிப்ஸ் இதெல்லாம் வருது. அப்போ அது உள்ள திருப்பி விதையை ஒரு பக்கமாக நுழைக்கிறாங்க. அவங்க அதுக்கான ஆளுமை இவர்களிடம் இருக்க வேண்டும். அவர்கள் இங்கே வெளியில் பேட்டன்ட் இருந்துச்சுன்னா உங்கள் நாட்டிலையும் நீங்கள் அவங்கள அலோவ் பண்ணணும், அவங்க அதை ஒட்டி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும், நம்மளை வந்து கைமுறுக்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் ஒரு 2004ல் திருப்பி நம்மள்கிட்ட ஒரு விதை சட்டம் பெருசாக வருது. ஆனால் அதுக்கு எக்கச்சக்க பப்ளிக் அப்போசிஷன் வந்துச்சு. அப்போ அதை பற்றி நிறைய பேர் எழுதுறாங்க, பேசுகிறாங்க. 2010ல் வரும்போது அப்படி தான் இதே இடத்துல இதே இக்ஸாவில் 2010ல் அதே பாமையன் ஐயா அதே தாளாண்மையிலேருந்து கூட்டம் நடத்தி, நம்மாழ்வார் இருந்தார், தேவேந்தர் சர்மா இருந்தார், ராமதாஸ் ஐயா வந்திருந்தார். இதே இடத்துல மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து நம்ம வேளாண் சட்டம் அப்படின்னு இங்கே நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் லெவல்லே கொண்டு வராங்க. அப்போ விவசாயிகள் ஷேரிங் பண்ணுறது கூட முடியாது, அது மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும், அவர்கள் மேலே அப்படின்லாம் வந்தபோது இங்கே அதை பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்த உடனே இங்கே மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும்போது எங்களுக்கு செய்தி வருது, சட்டமன்றத்தில் அதை ரீகால் பண்ணுறாங்க,
ஜஸ்ட் இது நான் ஒன்றும் பண்ணலப்பா. ஹலோ, வேளாண் மன்ற சட்டம், அதான் அதை வந்து தே ஜஸ்ட் ரீகால்ட் இட். அன்றைக்கே நம்ம மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கும்போது இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பப்ளிக் ப்ரெஷரால் இவ்வளவு பண்ண முடியும், நடந்திருக்கு. இப்போ இந்த சென்ட்ரல்லையும் அப்படி தான் இருந்தது. இப்போ வந்து 2004 கொண்டு வந்தாங்க, 2010 கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா. அப்போ வந்து ஒவ்வொரு முறையும் இந்த பப்ளிக் ப்ரெஷர்னால தே ஹேட் டு ஃபார்ம் அ ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி இது போட்டாங்க. அந்த ரிப்போர்ட் வந்துச்சு. இப்போ அந்த ரிப்போர்ட் வந்து அதனாலே கிணங்குக்கு போன வந்து 2 முறை நடந்திருக்கு இது மாதிரி அங்கே. ஸோ இதை பற்றியான கான்வர்சேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கணும், கலந்தாடல்கள் இருந்துகிட்டே இருக்கணும். அதை பற்றியான பப்ளிக் ப்ரெஷர் வரலைன்னாலே ரொம்ப கஷ்டம். அதே நேரத்தில் நம்ம இப்போ மொன்சாண்டோவோட காசை பற்றி பார்க்குறோம், இவங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ 2005 கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆர்கனைஸ்டு சீடு செக்டர் அப்படிங்கிறது வந்து 4000 கோடியாக இருந்தது 2005 நான் சொல்கிறது. இப்போ சமீபத்தில் 2022 பார்க்கும்போது 62,000 கோடி இந்த ஆர்கனைஸ். ஸோ சம்வேர் அரவுண்ட் 60 to 70% இன்னைக்கு ஆர்கனைஸ் செக்டர் போயிட்டே இருக்குது. அவங்களோட ஆளுமை தான் இருக்குது சீடு உள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ அது வந்து மரபணு மாற்றப்பட்ட விதைகளாக மட்டும் இல்லாமல் எதுவாக வேணா இருக்கலாம். அவங்களுக்கு கேரட் விதை வேணும்னாலும் அவனே தான் வரான், பரங்கி விதை வேணும்னாலும் அதே தான் வரான். ஸோ அதுக்கான சில உதாரணங்கள் கூட நான் சொல்லணும்னு இருக்கேன். இப்போ ஜஸ்ட் ஒரு லாஸ்ட் இயரில் மட்டும் விதை சம்பந்தமாக பிரச்சனைகள் எழுந்து எப்போ ப்ரொடெஸ்ட் வரும்னா, அந்த விதையை போட்டு ஒரு பரவலாக நிறைய இடத்துல அந்த விவசாயிகள் அந்த விதையை வாங்கி அது வந்து அதோட பியூரிட்டி சரியில்லை, அதனால் அதுலேருந்து முளைக்கவே இல்லை, ஜெர்மினேஷன் இல்லை, அதுலேருந்து பெரிய பிரச்சனை வந்தது அப்படிங்கிற போது மட்டும்தான் அது நியூஸ் ஆகும். அந்த மாதிரி நியூஸ் ஆனது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் 2021 ஆரம்பிச்சிச்சு அந்த ஸ்பூரியஸ் சீட்ஸு. அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறோம்லாம் சொன்னாங்க. அது வந்து ஒரு 1000கணக்கான கோடி ஆக்சுவலி விவசாயிகளுக்கு லாஸ். இந்த விவசாயிக்கு லாஸ் அப்படின்னா என்ன? சீடு வாங்குறாரு, போய் ஒரு வியாபாரிகிட்டே வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 ஏக்கர் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் 16 கிலோ போடணும்னு சொல்கிறாங்க. 1 கிலோ 500 ரூபான்னு சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ வாங்கிட்டீங்க, 5000 ரூபாய்க்கு சில விதை வாங்கிட்டாருன்னு அவருக்கு லாஸ் ஆகுதுன்னு நீங்களாம் அந்த 5000 ரூபா விதை வாங்கினார்ல அதுதான் லாஸ்ன்னு நினைக்கிறீங்களா? அவங்களோட டோட்டல் அந்த சீசனுக்கான லாஸ். அதுக்கப்புறம் திருப்பி அவங்க இன்னொரு முறை போட முடியாது, அவர்களுக்கு மகசூலே இல்லை, இப்போ வேற எதுவுமே இல்லை. அவர் நம்பி இருக்கிறது ஃபுல்லாக அவரோட உழைப்பை மட்டுமே வச்சு இந்த விதையை போட்டு அது கடைசி வரைக்கும் அது வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கு இல்லையா. அது எதுவுமே இப்போ இருக்க போகிறதில்லன்னு அர்த்தம். அப்போ அந்த சீசனோட டோட்டல் லாஸ். அப்போ அவர் மீதி வேலையெல்லாம் எப்படி பண்ணுவார்? மீதி காசெல்லாம் எங்கே கொடுப்பாரு? என்ன பண்ணுவார்? ஸோ அந்த பெனால்ட்டி அதுக்கு கூட. அப்போது அவங்க அந்த விதை சரியில்லைன்னா அப்போ எனக்கு வந்து அந்த 5000 ரூபா மட்டும் திருப்பி கொடுத்தாலே பத்தாது. ஆனால் அந்த 5000 ரூபா திருப்பி வரதுக்கே எக்கச்சக்க ப்ரொடெஸ்ட் நடக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ விதையை பற்றி நீங்கள் வந்து சட்டம் கொண்டு வரீங்கன்னா அப்போ விவசாயி சைட்லேருந்து இதை ஃபஸ்ட்டு பார்க்கணுமா இல்லையா? அப்போ அவர்களுக்கான பெனால்ட்டி என்னவாக இருக்க முடியும், அவர்களுக்கான காம்பன்சேஷன் என்னவாக இருக்க முடியும், அப்போ அதுக்குள்ள விவசாயிகளின் குரல் எப்படி எழுப்ப முடியும்? திருப்பி நீங்கள் இதை வந்து கன்சியூமர் கோர்ட்டில் போங்க, நீங்கள் ஹைகோர்ட்டில் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற சொல்கிறது வழி கிடையாது. அது வந்து ஒரு வழியாகவே இருக்கக்கூடாது. அதே மாதிரி அதுக்கான ஒரு கமிட்டி இருக்கணும், அதுக்கான காம்பன்சேஷன் டிசைட் பண்ணணும்னா அங்கே விவசாயி உட்காரணும், அவங்க அதை டிசைட் பண்ணணும். ஸோ விதை அப்படின்னு விதை ஆக்ட் பற்றி பேசணும்னாலே இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். திருப்பி அந்த எக்ஸாம்பிளுக்கே போகிறேன். அதே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் பேஸ் பீகாரில் 2022 போன வருடம் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஃபெயில்டு பஞ்சாபில், சோயாபீன் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிராவில் 24-25. இது எல்லாமே வந்து ஒரு ஃபார்மரோட வாழ்வாசாபா பிரச்சனை. இதெல்லாம் எதுக்குன்னு நான் சும்மா நேற்றுக்கு கூகுள் பண்ணி பார்த்தேன். எங்கெங்கெல்லாம் விதையினால பிரச்சனை வந்து ப்ரொடெஸ்ட் வந்துச்சுன்னு. அது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு காம்பன்சேஷன் வந்துச்சா அதெல்லாம் தெரியாது. யார் போய் கேட்பாங்க? அரசுகள் முன் வரணும். ஆந்திராவில் மட்டும் அரசு முன் வந்துச்சு. அப்போ அந்த வருஷம் வந்து ஏன்னா எக்கச்சக்கமாக வந்து வெளியில் வந்து பெரிய அளவில் ப்ரொடெஸ்ட் நடந்ததுனால காம்பன்சேஷன் வரணும்னாங்க. காம்பன்சேஷன் திருப்பி அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குரிய விஷயம். காம்பன்சேஷன் என்னவா இருக்குது? ஒரு விதையை மட்டும் நீங்கள் திருப்பி விதைக்கான காசு அதுலேயே நிறையா இது இருக்கும், தள்ளுமுள்ளு இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு வழிமுறையே கிடையாது அப்படிங்கிறேன். ஸோ ஒரு சட்டம் என்று வந்தால் இதுக்கு பின்னாடி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப தீர்க்கமாக யோசிக்க வேண்டும். அப்போது சட்டத்துக்கு பின்னாடி என்ன இருக்க முடியும்? ஸோ அதோட ஆளுமை யார்கிட்ட இருக்கும்? அப்போ விவசாயிக்கு அது உள்ள என்ன குரல் இருக்குது, விவசாயிக்கு என்ன நலன்கள் இருக்குது? இப்போ விவசாயி 2 விதமாகவும் பார்க்கணும். அதில் விவசாயி இஸ் ஆல்சோ எ கன்சியூமர், தேர் ஆல்சோ த ப்ரொடியூசர். விதை கம்பெனி வந்து விதையை விற்குதுன்னு அவன் ஒன்றுமே பண்ணல, உட்காந்து அவனும் தயாரிக்கல தனியாக மெஷின் போட்டு. அவன் விவசாயிகள் கூட அவங்க உற்பத்தி பண்ணதான் கொண்டு வந்து அவன் வியாபாரம் பார்க்குறான். திருப்பி அந்த வியாபாரி அவனோட நுட்பத்தை எப்படி யூஸ் பண்ணுறான்னா, நீங்கள் திருப்பி அழுத்தப்பட்ட எங்கேயோ இருந்து எனக்காக விதையை மட்டுமே வந்து தயாரித்து கொடுக்கும் ஒரு சின்ன உற்பத்தியாளராக எங்கேயோ இருப்பீங்க, கண் மறைக்கப்பட்ட ஒரு ஆளாக தான் இருப்பீங்க. இவர் திருப்பி அவர் தான் வித்துட்டு இருப்பாரு, எந்தெந்த பேரில் வேணா விற்பார். 745 பேரில் விற்குது பிடி பருத்தி இந்தியாவில். அது வந்து அப்படின்னா அந்த 745 பேர், ஆனால் அது எல்லா ராயல்ட்டி ஒரே ஒரு கம்பெனி. ஸோ அது ரம்யான்ற பேரில் இருக்கும். ரம்யான்ற பேர் எதுக்கு சொல்கிறேன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. நான் வந்து கர்நாடகாவில் ஒரு கிராமத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு விவசாயி கேட்டேன், நீங்கள் எங்கே இது விதை வாங்கினீங்க? அவர் வந்து நான் ரம்யான் விதை வாங்கினேன் அப்படின்னாரு.
அது பிடியா இல்லையான்னு தெரியுமான்னு. அது தெரியாது அப்படின்னாரு. ஏன் ரம்யான்னு வாங்கினேன், அதுதான் எனக்கு இப்போ என்னோட பிடிச்ச நடிகையோட பேர், அதனால் அந்த இதை வாங்கினேன். பாருங்க எந்த அளவுலேருந்து எங்கேருந்து எப்படிலாம் வர முடியும்னு. ஆனால் 745 பேரில் இருக்கு. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ ராசி சீடு வாங்கினீங்க அப்படின்னா அடுத்த முறை அந்த ராசி சீடு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் வந்து ராசி சீடு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்ட்டு திருப்பி போவீங்க, நீங்கள் போய் ரம்யா வாங்குவீங்களா இருக்கும். அதுவும் அதே பிடி பருத்தி, அதே வந்து பன்னி அப்படிங்கிற பேர்ல இருக்கு, அதுவே வந்து கிருஷ்ணாங்கிற பேர்ல இருக்கு, அதுவே வந்து ஒரு 745 பேர்ல இருக்கு. 745 வேற வேற ஆளுங்க அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஸோ எப்படி வியூகம் அமைக்கிறாங்க பாருங்க அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். அதே மாதிரி ஒரு சேல்ஸ் ஏஜென்ட் கூட வைக்காம மொன்சாண்டோவால ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கான விதையை இந்தியாவில் வியாபாரம் பண்ண முடிஞ்சிச்சு. எப்படி? எந்த யூனியன் ஆபீஸ்ல போய் நான் வந்து இப்போ பருத்தி போட கொடுப்பான்? வேற ஏதாவது நம்ம நாட்டு பருத்தி கொடுப்பானா? வேற ஹைபிரிட் கூட கொடுக்க மாட்டான். அவன் கொடுக்கறது ஒரே வீடு தான், இந்த பிடி பருத்தி தான் வருது. ஸோ பிடி பருத்திக்கான ஏஜென்ட்டுகளாகவும் நாங்கள் அரசுகளும் அரசு சார்ந்த இந்த எக்ஸ்டென்ஷனும் நிற்குது. அப்போ ஸோ இது விதைக்கு பின்னாடி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல இவங்க திடீர்னு விதை சட்டம்னு ஒன்று கொண்டுறாங்கன்னா அதோட பெரிய அளவுக்கு நமக்கு பிரச்சனை ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்காக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் மரபணு பாட்டப்பட்டது வந்தது, அது வந்து வியாபாரமாவது, திருப்பி திருப்பி ஒவ்வொரு முறையும் விவசாயிகள் போய் வந்து அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அதுக்கான இன்புட் காஸ்ட் ஏறிக்கிட்டே போகுது, இடுபொருள் செலவு ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுங்கிறதெல்லாம் வேற விஷயம். இந்த விதை சட்டமாக வரும்பொழுது அதுக்கு பின்னாடி அப்போ எங்கள் விவசாயியை ஒழிச்சு வச்சுட்டு நீங்கள் வந்து ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறான் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே. அவன் சொல்கிறது என்ன தெரியுமா? இதில் ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கணுன்றான். அவங்களுக்கு எளிதாக யாருக்கு அப்படின்னு. அப்போ அந்த விதையை எங்கே சம்மந்தப்படுத்துகிறான்னு பாருங்க. அதை அவன் கிளியராக அதை வந்து ஒரு காமர்ஸாக, ஒரு வர்த்தக பொருளாக, ஒரு பிஸ்னஸ் கமாடிட்டியாக மட்டுமே தான் பார்க்குறாங்க. அப்போ அவர்களுக்கு எளிதாக கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ அங்கே இங்கே ஒரு இடத்துல இருக்கும், நீங்கள் தேடினீங்கன்னா ஒரு 3-4 இடத்துல பெனால்ட்டி அண்ட் இதுன்னு இருக்கும், காம்பன்சேஷன் இருக்கும். நாம் வந்து அதை வந்து பேட்டிங் ஆன் த ரிஸ்ட் அப்படின்னுவோம். சும்மா வந்து கையில் தட்டுறது. ஒரு வாத்தியார் வந்து பிடிக்காத மாணவனாக இருந்தானா வந்து நல்லா டப்புன்னு இதால் அடிப்பார், இல்லைன்னா சும்மா அப்படி தட்டுவார் இல்லை, அது மாதிரி அவர்களே இப்படி தட்டுவாங்க. உங்களுக்கு பெனால்ட்டி அண்ட் கிளாஸ் இருக்குப்பா, 30 லட்சம் வரைக்கும் கூட ஒன்று இது பண்ணலாம் அப்படின்னும். அதுவே வந்து காமெடி. ஸோ அவர்களுக்கான பெனால்ட்டியும் இதுவும் ரொம்ப ஹை லெவலில் இருந்திருக்கணும். அதோட காம்பன்சேஷன் ரொம்ப கிளாரிட்டியோட வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் நீங்கள் அவங்க எளிதாக எப்படி அவங்களோட பிஸ்னஸை பண்ண முடியுன்றதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டியதே இல்லை. ரெண்டாவது விஷயம், ஒரு பியூரிட்டிக்காகவோ ஒரு விரலிட்டிக்காகவோ நீங்கள் சட்டமே கொண்டு வர வேணாம். ஒரு சின்ன ப்ரோக்ராம், ஒரு ஸ்கீம்லேயே அதை வந்து இது பண்ண முடியும். எங்கள் விவசாயிகள்கிட்ட எங்களுக்கு இந்த விதைகள் வேணும், எண்ணெய் வித்துக்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரமாதமாக கொண்டு வந்து கொட்டிடுவாங்க, உங்களுக்கு கொண்டு வர முடியும். ஆனால் நீங்கள் அதை பண்ணலை, ஒரு ஸ்கீமாவோ இதுவாக கொண்டு வரல. அப்போது அவனுக்கு மட்டுமே, அவன் அப்படின்னு சொல்கிறதுனால வந்து தவறு தான், அவளாகவும் இருக்கலாம். இந்த தவறான வேலைகள் மோஸ்ட்லி பெண்கள் பண்ண மாட்டாங்கன்னு நம்புகிறேன். இது வந்து இந்த கார்பரேட் கம்பெனிகள் இந்த விதையை வியாபாரமாக மட்டுமே பார்க்கும் கார்பரேட் கம்பெனிகளுக்காக மட்டுமே நடக்கக்கூடிய இந்த சங்கதி இது. அப்போது இதை நம்ம எல்லாரும் கேள்வி கேட்கணும். அப்போ அதுக்கு பின்னாடி பன்மையம் இருக்கா? அதுக்கு பின்னாடி ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் இருக்கா? இந்த விவசாயிகள் உரிமை இருக்கா? அதுக்கு பின்னாடி ஃபார்மர்ஸ் வெரைட்டியை பற்றி என்ன சொல்கிறேன்? அப்போ நான் விவசாயி ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் எங்களுக்குள்ள பரிமாறிக்கொள்ளும் போது எப்படி இருக்கும்? நான் எனக்கு இங்கேருந்து அங்கே கொடுக்குறேன் அப்படின்னும் போது எப்படி இருக்கும்? விவசாயம் இது வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, விவசாயிகளை இதுலேருந்து எக்ஸம் பண்ணிடும் எந்த சட்டம் வந்தாலும். அந்த அப்போ வந்து உலகம் பூரா யூபோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அது எதுக்காக வந்துச்சுன்னா, உலகம் பூரா நிறைய இடத்துல வந்து இந்த வெரைட்டிஸ் எல்லாத்தையும் இவர்களுக்கு அடகு வைக்கிறதுக்கு, கம்பெனிக்காரங்களுக்கு. அப்போ வந்து இந்தியாவில் லக்கிலி சுமன் சகாய், வந்தனா சிவா போன்றவர்கள்லாம் நிறைய பேர் எழுந்து நின்று பேசினதுனால இந்தியாவில் மட்டுமே ஒரு சிறப்பான ஒரு சட்டமாக வந்தது. அதை பற்றி வெற்றி நிச்சயமாக பேசுவார்னு நினைக்கிறேன். வெற்றியும் பாமையும் அதை பற்றி பேசணும். PPVFR அப்படின்ட்டு, பிளான்ட் ப்ரொடக்ஷன் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட்ஸ். அந்த சட்டத்துக்குரிய ஃபார்மர்ஸ் ரைட்ஸ்ன்ற ஒரு வேர்டு ஒட்டிக்குது. அப்போது அதில் தெளிவாக எடுத்த உடனே முதல்ல இடத்துல என்ன சொல்லிடுறாங்கன்னா, விவசாயிகளுக்கும் இதுக்கும் அவங்கள we are exempting them. farmers seed is a farmers right. அவர்கள் இதை என்ன வேணால் செய்யலாம், விற்கலாம், வாங்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. புரியுதா? அது இதுலேயும் இருந்திருக்கணும். PPVFRக்கும் இதையும் சம்மந்தமே படுத்தலை இவங்க பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு விதை சட்டம் எப்படி இருக்கணும், அதை எங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுலேயே நம்ம கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கணும். அதை பல அழுத்தங்கள் நம்ம சமூகத்திலேருந்தும் விவசாயிகள்கிட்டேருந்து நிறைய வரும். ஃபார்மர்ஸ் யூனியன் இன்னும் பேச ஆரம்பிக்கல. இது வந்து இந்தியா பூரா பார்த்தீங்கன்னா, கேரளா தவிர வேறு எங்கேயுமே சட்டமன்றத்தில் கூட இதை பற்றி ஆலோசிக்கலை, ஒன்றுமே பண்ணலை. ஸோ அது வரைக்கும் வரணும். இப்போ தான் அங்கங்கே சில பேர் எழுதியிருக்காங்க. செல்வம் எழுதியிருக்காரு, பாமையன் எழுதியிருக்காரு, இதை பற்றி எழுதுறாங்க. தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் எழுதியிருக்கோம். வடநாட்டில் அதை பற்றி இன்னும் பேச்சு கலந்தாரையாளர்கள் நிறைய நடக்க மாட்டேங்குது. அப்போது எப்போ அது சமூகத்திலேருந்து ஒரு கம்யூனிட்டி ப்ரெஷராக வரும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ அதை நம்ம பில்ட் பண்ண வேண்டியது முக்கியம். இங்கே இதில் எதுக்காக சொல்கிறேன்னே, மூணாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா,
இந்த விதை பற்றி வருது, அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் சப்ஜெக்ட்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் வந்து சென்டர் வந்து அதை வந்து தூக்கிக்கிட்டு போயிட்டே இருக்குது. இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ன்றதை அழிச்சிக்கிட்டே இருக்குன்றது நிறைய விதத்தில் பார்க்குறோம். இதுலேயும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. மல்டிபிள் ஸ்டேட்ஸில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு கம்பெனி, அவர்கள் இந்த ஸ்டேட்டில் போய் தனித்தனியாலாம் ஒன்றும் எதுவும் வாங்க வேணாம், அவனுக்கு வந்து பர்மிஷன் வேண்டான்றாங்க. அவன் வந்து காமனாக அங்கேருந்து இருந்தாலே போதும். அதே மாதிரி அவங்களுக்கு முன்னாடிலாம் வந்து விதை கொண்டு வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை வந்து இவன் வெளிநாட்டில் பண்ணிட்டேன், நான் பர்மாவில் பண்ணிட்டேன், நான் வந்து வியட்நாமில் பண்ணிட்டேன், இல்லைன்னா எங்கள் ஊரில் பண்ணிட்டேன், அமெரிக்காவில் பண்ணிட்டேன்னாலே வந்து இது வரும். அப்போ வந்து நீங்கள் ஸ்டேட்டை மட்டும் இல்லை, நம்மளோட ஐசிஏஆர் அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் யூனிவர்சிட்டி எல்லாத்தையுமே வெளில தள்ளிட்டீங்க. அவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு கேட் கீப்பராக இருப்பாங்க, ஏடிஎம் கேட் கீப்பராக. வாங்கப்பா நீங்கள் வந்து இங்கே வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு. ஸோ யாருக்குமே இவங்க யாருக்குமே வந்து அது மேலே தே டோன்ட் ஹேவ் அ சே, ஒரு இது கிடையாது. இவர்களால் அதை பற்றி எதுவுமே நடவடிக்கை எடுக்க முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டை இதுலேருந்து தூக்கிட்டான். ஸ்டேட்டுக்கு அதில் ரைட்டும் கிடையாது, பவரும் கிடையாது. அப்போது அவங்க நேர வியாபாரி வராங்க, என்ன வேணால் பண்ண முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வெளிநாட்டில் ட்ரையல் பண்ணாலும் போதும், நீங்கள் 3-4 ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா இந்த லோக்கல் ஸ்டேட் ஒன்றுமே பண்ணாது, ஸ்டேட் சாவரன்ட்டி கிடையாது, ஃபெடரலிசம் கிடையாது, இதில் எதுவுமே எந்த லாஜிக்குமே இல்லாமல் தான். ஸோ ஒவ்வொரு பக்கமும் எடுத்தீங்கன்னாலே ஸோ அதை வந்து நிறையா விஷயங்கள் இன்னும் செல்வமும் பாமையும் கொண்டு வருவாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பக்கமும் அவ்வளவு, இப்போ ரெட் ஃப்ளாக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25ன்னு சொல்லுவார், அழகாக ரெட் ஃப்ளாகாக சொல்லிகிட்டே வருவார் நம்ம செல்வம். அது மாதிரி அவ்வளோ இருக்குது. இதில் காமன் சென்சிக்கல் ஏதாவது இருக்கா? கிடையாது. சீடுனா என்ன, யாருக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும், அப்போ முதல்ல அதுக்கு யார் உரிமையாக இருக்கணும், அது யார் யாரை காப்பாற்றணும், விதை எப்படி இருக்கும், அதை பற்றிக்கான தெளிவு கிடையாது. அதுக்கு ஒட்டி இருக்க வியாபாரம் எப்படி இருக்கும், அந்த வியாபாரிகளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் இருக்குது. அதனால் எந்த விதத்தில் பார்த்தீங்கன்னாலும் இந்த சீடை கொஸ்டின் பண்ண வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. சீட் ஆக்ட் அப்படிங்கிறது தேவையில்லை. இதை வந்து ரிப்பீல் பண்ணுறது தான் பெஸ்ட். இதுக்கு இதில் வந்து நீங்கள் கலந்தாலோசிச்சு அப்போ நாங்கள் இதை பண்ணலாமா, அதுவும் பண்ணியிருக்காங்க முன்னாடி. போன முறை என்ன பண்ணாங்கன்னு இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுத்த உடனே அவங்க அது வந்து ரொம்ப புத்திசாலி. அதில் அவங்க என்ன பண்ணாங்க, போன முறை அது வரும்போது நீங்கள் வந்து இது மாதிரிலாம் நிறையா கொடுத்தீங்கன்னா அவங்க நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஒரு 2 எடுத்துப்பாங்க, அதை மட்டும் கரெக்ட் பண்ணிடுவாங்க. அதை மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டு, அதான் நீங்களாம் சொன்ன இன்புட்லாம் வாங்கிட்டோம்ல, நாங்கள் தான் கரெக்ட் பண்ணிட்டோம்ல, அதனால் திருப்பி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுவும் தப்பு. அப்போ நீங்கள் கொண்டு வரணும்னா விலாவாரியான ஒரு கலந்துரையாடல் வேணும். ரொம்ப கிளியரான அப்ரோச்சோட எல்லா இடத்துலேருந்து இன்புட் எடுத்து, எல்லா ஸ்டேட்லேருந்தும், எங்கள் ஸ்டேட்டில் வேறு மாதிரி இருக்கும், எனக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் வந்து நம்மளோட கிராப்பை விட, ஸோ அப்போ அவங்களுக்கு வேறு மாதிரி யோசிப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் யோசித்து நீங்கள் எங்களோட ட்ரேடுக்காக பார்த்து, வேர்ல்டு ட்ரேடுக்காக பார்த்து வேறு கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அடிபணியிறது அப்படிங்கிறது இதில் இருக்க வேண்டிய தேவையே இல்லை அப்படிங்கிற முக்கியம். அந்த மாதிரி விஸ்தாரமாக பார்க்க முடியாதுன்னா இது தேவையே இல்லை. சீட் ஆக்டை இப்போதைக்கு நிறுத்துறது மட்டும்தான் இதுக்கான சிறப்பான நடவடிக்கையாக இருக்க முடியும். அதுக்கு எப்படின்னா, நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் எந்தெந்த இடத்துல பண்ண முடியுமோ. கடைசியாக உடனே சொல்கிறேன், நம்ம மன்னராட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, மக்களாட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி இன்றைக்கி நடக்கிறது ட்விட்டர் ஆட்சி. ஸோ அதனால் நீங்கள் ட்விட்டரில் போய் உங்கள் பிரதம மந்திரியை இல்லை, இன்ஃபேக்ட் 2014 இந்தியாவில் பிரதமர் அலுவலகத்துக்கு இமெயில் ஐடியே கிடையாது, தெரியும்ல? அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. இமெயில் ஐடி கூட கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு ட்விட்டர் மட்டும்தான் உண்டு. ஸோ இந்த ட்விட்டர் ஆட்சியில் நீங்கள் எல்லாமும் ட்விட்டர்லையும் சோஷியல் மீடியாவில் ப்ரெஷர் வந்தால் மட்டும்தான் அவங்க கொஞ்சமாவது பார்க்குறாங்க, யோசிக்கிறாங்க. இல்லைன்னா வேறு எதுவுமே நடக்கிறதில்லை. அதனால் அதுவும் முக்கியம். எல்லா இடத்துலையும் இதோடைய குரல் எழுப்பப்பட வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ அவங்க கட்சிகள் நாங்கள்லாம் சின்ன சின்ன அமைப்புகள் இருக்கிறது பூரா நாங்கள் சின்ன சின்னதாக அங்கங்கே எழுப்புறது, ஒரு உலக நண்பர்கள் இதை எடுத்து நடத்துறது, தாளாண்மை எடுத்து நடத்துறது எவ்வளோ தூரம் முடியும்? இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க, நம்ம சமூகத்துக்காக இவங்களாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய கரவொலி கொடுக்கணும், அதெல்லாம் நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது இல்லைன்னா இது பேச்சுக்கே வந்திருக்காது இல்லையா? இது வந்து எவ்வளோ பெரிய சமூக இது அவங்க பண்ணுறது. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன அமைப்புகள் எவ்வளோ நாள் பண்ண முடியும்? ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து அதை இன்னும் பெரிய அளவில் எடுத்துக்கிட்டு அதை கடத்தணும். நம்ம சட்டமன்றத்தில் இதை பற்றி பேசப்படணும். நம்ம தமிழக அரசு இதுக்கு எழுதணும். அதை எழுதி அவர்களை இதை நிறுத்தணும், இல்லைன்னா எங்களோட இன்புட்டை எடுங்க, எங்கள் விவசாயிகளோட இன்புட் எடுங்க அப்படிங்கிறத அழுத்தமாக வர வேண்டும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.